இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பீரியாடிக் டேபிள், அதாவது தனிம வரிசை அட்டவணை. இந்த தனிம வரிசை அட்டவணை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தனிமங்களையும் சேர்த்த ஒரு அட்டவணை தான் தனிம வரிசை அட்டவணை. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், இந்த அட்டவணையில் இல்லாத ஒரு பொருள் இந்த உலகத்திலே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த அட்டவணை தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே இதுலேருந்து வந்தது தான். இந்த அட்டவணையிலேருந்து வந்தது தான். இந்த தனிமங்கள்னால தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே உருவாகிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தண்ணின்னு சொல்லுவோம்ல, அதாவது H2O அப்படின்னு சொல்லுவோம். அந்த H2Oன்றது இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்தது தான். இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் இப்போ நம்ம H2O அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல பொருட்கள் இந்த இருக்கிற தனிமங்களால் ஆனது தான். இப்போது இந்த தனிம வரிசை அட்டவணையை ஃபஸ்ட்டு யார் பண்ணா அப்படின்னா, மெண்டலீவ் அப்படின்றவர் தான் முதல்ல தனிம வரிசை அட்டவணை, அதாவது தனிமங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்த்து ஒரு அட்டவணை தயாரிக்கணும் அப்படின்னு முதல் ஐடியா கொண்டு வந்தவர் மெண்டலீவ் அப்படின்றவர் தான். ஆனால் அவர் தனிம வரிசை அட்டவணை கொண்டு வந்ததில் அவர் ஒவ்வொரு தனிமத்துடைய நிறை எண்ணை வச்சு அவர் அட்டவணையை வகுத்தார். அந்த நிறை எண்ணை வச்சு வகுக்கும்போது அவருக்கு எல்லா தனிமங்களையும் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் அடிப்படையில் அவரால் வரிசைப்படுத்த முடியல. அதனால் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அதாவது நவீன தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லிட்டு மோஸ்லேன்னு ஒருத்தர் கொண்டு வந்தார். ஆனால் அவர் அதில் ஒரு திருத்தம் பண்ணார். அதில் என்னென்னா, அவர் அட்டாமிக் நம்பர், அதாவது அணியின் அடிப்படையில் அவர் இந்த தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குனார். இந்த அட்டவணையை உருவாக்குறதுனால அவரால் ஒரு குறிப்பிட்ட பண்புகளின் அடிப்படையில் இந்த தனிம வரிசை அட்டவணையை அவரால் உருவாக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு குரூப், அதாவது இந்த ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே தண்ணியோட ரொம்ப பயங்கரமாக ரியாக்ட் ஆகக்கூடியது. எல்லாத்துக்கும் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கடைசி குரூப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஹீலியம், நியான், ஆக்ரான், கிரிப்டான், ஜெரான், ரேடான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வருவோம். இந்த நோபல் கேஸஸ் அப்படின்றது என்னதுன்னா, எது கூடயும் அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. இது ரொம்ப ரியாக்ட் ஆகாத ஒரு தனிமங்கள். இது எல்லாமே மேக்ஸிமம் கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். இதே மாதிரி நிறைய தனிமங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் அடிப்படையில் ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. இது மொத்தம் 4 பிளாக் இருக்குது. ஃபஸ்ட்டு S பிளாக், அப்புறம் P பிளாக், அப்புறம் D பிளாக், அப்புறம் F பிளாக். இப்படி 4 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க, 4 பிளாக்ஸாக. இப்போ ஏன் நம்ம இந்த தனிம வரிசை அட்டவணையை வகைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தனிமமாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும்போது அவங்களால ஒவ்வொரு தனிமத்தையுமே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வரிசைப்படுத்த அவங்களால முடியலை. எப்படி ஒரு தனிமத்துக்கு இன்னொரு தனிமத்துக்கும் பண்புகள் ஒரே மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் வகைப்படுத்தணும்னு அவங்க நினச்சாங்க. அப்படி நினைக்கும் போது தான் இவங்க இந்த தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குனாங்க. இந்த தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குறதுனால நம்மளால் தனித்தனியாக பிரிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி ஒரே பண்புகள் அடிப்படையில் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தனியாக நம்மளால் உலோகங்கள் தனியாக பிரிக்க முடியும். அதே மாதிரி அலோகங்கள்னு தனியாக பிரிக்க முடியும். அதே மாதிரி உலோக போலிகள் அப்படின்றத தனியாக பிரிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிற கேட்டகிரி, அதாவது ரொம்ப கனமான தனிமங்கள்ன்ற கேட்டகிரிலையும் தனித்தனியாக பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு தனித்தர பண்பு இருக்குது. ஒரு சில பண்புகள் ரொம்ப விசித்திரமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் எல்லாமே ஒரு கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கடத்திகள்ன்ற கேட்டகிரியில் வரும். ஆனால் ஒரு சில நான் மெட்டல் அப்படின்றது கடத்தாத கேட்டகிரியில் வரும். அப்படி வர நான் மெட்டலில் ஒரு சில, அதாவது ஒரு நான் மெட்டல் அது கடத்துகிற மாதிரி இருக்கும் மின்சாரத்தை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார்பன் இருக்குல்ல, கார்பன் கிராஃபைட் அப்படின்ற ஒரு வடிவத்தில் கரண்ட்டை கடத்தக்கூடியது. இதே மாதிரி பல விசித்திர பண்புகள் இந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்குது. இதை நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணலாம்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணுறதுன்னா என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த பீரியாடிக் டேபிள் நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கூகுள் இமேஜஸில் போட்டு பார்த்தாலே நிறைய பீரியாடிக் டேபிள் வரும். அதில் ஒன்று இந்த பீரியாடிக் டேபிள். இதில் நீங்கள் இந்த ரோ, அதாவது குரூப்பாக படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மெமரைஸ் பண்ண முடியும். நீங்கள் ரோவாக படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் குரூப்பாக படிச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு இமேஜையும் ரிலேட்டிவ் பண்ணி உங்களால் படிக்க முடியும் ஈஸியாக. அது உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்றாப்புல ரிலேட்டிவ் பண்ணி படிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோடியம்னா உப்பில் யூஸ் பண்ணுறாங்க, பொட்டாசியம் காய்கறியில் இருக்குது, உப்பு நம்ம காய்கறியில் போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்று தனித்தனியாக அந்த மாதிரி உங்கள் இமேஜினேஷனில் உங்களால் வரிசைப்படுத்தி உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பீரியாடிக் டேபிளை உங்களால் படிக்க முடியும். இங்கே இருக்கிற 118 எலமெண்ட்டையும் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.